Hi guys, welcome to Besant Technologies Velachiri Head Office Placement Success Story. Today placement success story நம்ம பார்க்க போகிறது தம்பி அஜய் குமார். அவர் எங்களோட டைப் கம்பெனியில் வந்து பைத்தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக ஆஃபர் வாங்கியிருக்காரு. ஸோ அவர்கிட்ட அவரோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கேட்கலாம். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் அஜய். ஃபைன். ஸோ ஃபஸ்ட்டு உங்களை பற்றி சொல்லுங்கள். உங்கள் நேட்டிவ் என்ன, எந்த காலேஜில் படிச்சீங்க, எந்த இயர் பாஸ் அவுட், என்ன டிபார்ட்மெண்ட்? என் பேர் அஜய் குமார். நான் வந்து நேட்டிவ் வந்து வேலூர். நான் வந்து அங்கேயே தான் காலேஜ் படித்தேன். தந்தை கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ், மெக்கானிக்கல் பேக்ரவுண்ட். தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் வேலூர் படிச்சேன். நான் ஸ்ட்ரீம் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஓகே. எந்த இயர் பாஸ் அவுட்? 2023 பாஸ் அவுட். அடுத்து என்ன பண்ணீங்க? நான் அதுல இருந்து ஒரு 6 மந்த் நான் பண்ணேன், இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணேன். மெக்கானிக்கல் ஒரு குவாலிட்டி இன்ஜினியரா ஒர்க் பண்ணேன். ஸோ அதில் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைனால நான் கோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஐடியில். ஓகே. உங்கள் ஃபீல்ட்லேயே ஒரு 6 மாதம் வேலை பார்த்தீங்க, அந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்ட் இல்லை, ரெண்டாவது க்ரோத் இல்லை அப்படிங்கிறதுனால ஐடி. ஏன்னா நீங்கள் படிக்கும்போது ஐடியில் தான் போகணும். ஸோ அதை வச்சு ஒரு அந்த மணியை சேவ் பண்ணி நான் கோர்ஸ் ஜாயின் பண்ணேன். ஓகே. நீங்கள் 6 மாதம் வேலை பார்த்த அமௌண்ட்டை வச்சு பெசன்ட் டெக்னாலஜி எப்படி தெரியும், எப்படி ஜாயின் பண்ணீங்க? நான் வந்து ரேண்டமாக சர்ச் பண்ணும்போது நல்ல ரிவ்யூஸோட ரேட்டிங்ஸோட பெசன்ட் டெக்னாலஜி இருந்துச்சு. ஆல்சோ நான் என் ஃப்ரெண்டும் இங்கே தான் படித்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஓகே. அதனால நான் அந்த ட்ரஸ்ட்டில் வந்து ஜாயின் பண்ணேன். ஓகே, ஃபைன். ஸோ என்னென்ன கோர்சஸ்லாம் நீங்கள் இங்கே சைன் அப் பண்ணீங்க? ஸோ அங்கேருந்து நான் ஃபுல் ஸ்டாக் பைத்தான் டெவலப்பராக ஜாயின் பண்ணேன். ஏன்னா நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர் இருந்தாலும் எனக்கு பைத்தான் ஃபைனல் இயரில் எனக்கு வந்து பைத்தான்ன்ற ஒரு சப்ஜெக்டாகவே இருந்துச்சு மெக்கானிக்கல் இன்ஜினியரில். ஸோ நான் எனக்கு ஃபெமிலியராக இருந்த சப்ஜெக்ட்லேயே போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் பைத்தான் டெவலப்பராக ஜாயின் பண்ணேன். அங்கேருந்து நான் ஒரு ஏப்ரல்லேருந்து ஒரு கண்டினியூவாக ஒரு அக்டோபர் வரைக்கும் ஃபுல் பாவில் படித்தேன். ஸோ இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்க? ஸோ இது நான் 4 இன்டர்வியூஸ் நான் வந்து அட்டெண்ட் பண்ணேன். ஃபைன். இப்போ ஃபைனல் இன்டர்வியூ ஆஃபர் வாங்கியிருக்கீங்க. ஃபைன். ஸோ இந்த கம்பெனியில் உங்களுக்கு மொத்தம் எத்தனை ரவுண்ட் இன்டர்வியூ இருந்துச்சு, என்னென்ன கொஸ்டின்ஸ் இருந்துச்சு? ஃபர்ஸ்ட்டு இந்த கம்பெனியில் வந்து அவங்க இங்கே வந்து டெக்னிக்கல் இன்டர்வியூ அண்ட் ஹெச்ஆர் இன்டர்வியூ இருந்தாங்க. ஸோ கம்யூனிகேஷன் செக் பண்ணுறதுக்காகவும் நெக்ஸ்ட் ஸ்க்ரீனிங் கம்யூனிகேஷன் செக் பண்ணுறதுக்காக இருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து டெக்னிக்கல் ரவுண்ட் இங்கே இருந்துச்சு. பெசன்ட் டெக்னாலஜி இங்கே வேலை செய்யல. இங்கே டிரைவ் வந்ததெல்லாம் நீங்கள் ஆஃபர் வாங்கினீங்க. ஓகே. ஸோ அதில் வந்து டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்க ஓரலாக. நெக்ஸ்ட் வந்து ஒரு ப்ரோக்ராம் கொடுத்து இது அவுட்புட் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. என்ன ப்ரோக்ராம் கொடுத்தாங்க? அதில் வந்து கர்லி ப்ராசஸ் வந்து எவ்வளோ கொடுத்தாங்க, அவங்க எவ்வளோ இன்புட் கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட் வந்து கர்லி ப்ராசஸ் க்ளோஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி. யூசிங் பைத்தான். ஜஸ்ட் நான் ஈஸியாக சிம்பிளாக போட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டேன். அடுத்த ஒரு 1 வீக்லேயே எனக்கு அங்கே இன்டர்வியூ அவங்க ஷெட்யூல் பண்ணாங்க. அங்கே டேட்டா கம்பெனி போயிருந்தீங்க? அங்கே கம்பெனி போயிருந்தேன். ஸோ அங்கே வந்து ஜஸ்ட் ஒரு திருப்பியும் ஒரு ஃபர்ஸ்ட் அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எனக்கு வந்து டெக்னிக்கல் மாதிரி உங்கள் ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்டேன். உங்களுக்கு என்னென்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக கேட்டாங்க. நான் ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளனேஷன்லாம் கரெக்டாக பண்ணிட்டு இருந்தேன், எல்லா ப்ராஜெக்ட்டுமே பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஓகே வெயிட் பண்ணுங்க. அப்புறம் ஆப்டிடியூட் ரவுண்ட் வச்சாங்க. ஸோ ஆப்டிடியூட்லையும் நான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணதுனால ஸோ ஓகே. அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு மேனேஜர் ரவுண்ட் இருந்துச்சு. ஸோ மேனேஜர் ரவுண்ட் வந்து ஜென்ரலாக மேனேஜர் ரவுண்ட் வந்து ஒரு மேக்ஸிமம் சம் கொடுத்து போட சொன்னாங்க. அப்புறம் பயோ டேட்டாலாம் செல்ஃப் இன்ட்ரோலாம் கேட்டாங்க. ஸோ அது ரவுண்டு ஸ்க்ரீனிங் முடிச்சிட்டு பிறகு நெக்ஸ்ட் டே திருப்பி கூப்பிட்டாங்க. ஃபைனல் ரவுண்ட் இருக்கு, எம்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. அந்த ரவுண்டு போகும்போது திருப்பி இன்னொரு ரவுண்டு இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணாங்க. அப்பயும் வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி என்னோட ரெஸ்யூம் பார்த்துட்டு அதில் சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்க. ஸோ என்ன ப்ராஜெக்ட் பற்றி சொல்லுங்கள், அதில் என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணீங்க, என்னென்ன பேக்கேஜ்லாம் யூஸ் பண்ணீங்க, ஸோ ஏன் நீங்கள் பைத்தான் தான் யூஸ் பண்ணீங்க, நீங்கள் மிஷின் லேர்னிங் படிச்சிருக்கலாமே எல்லாம் கேட்டேன். ஸோ திடீர்னு மிஷின் லேர்னிங் கொஸ்டின்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் காலேஜ் படிக்கும்போது நான் மிஷின் லேர்னிங் கொஞ்சம் டீப் நாலேஜ் இருந்ததுனால நான் கொஸ்டின்ஸ்லாம் கேட்கும்போது நான் கரெக்டாக ஆன்சர் பண்ணதுனால சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொன்னேன். அது முடிச்சுட்டு பிறகு லாஸ்ட்டாக வந்து எம்டி சார் மீட் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் இருந்துச்சு. எம்டி சாரும் மீட் பண்ணும்போது ஓகே நீங்கள் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அங்கே வந்து இன்டர்வியூவர்ஸ் நிறைய பேர் நிறைய வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சில ரவுண்ட்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா வந்து பைத்தான் பற்றி கொஞ்சம் எழுதுங்க, ஒரு பேப்பர் எழுதித்தாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து அவங்க ப்ராஜெக்ட்ஸ்லாம் நிறைய எக்ஸ்பிளைன் சரியாக பண்ணல. ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தாலுமே எக்ஸ்பிளனேஷன் வந்து கம்யூனிகேஷன் சரியா பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ எது தெரிஞ்சாலும் ஜஸ்ட் நீங்கள் சொல்றதெல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி. நீங்கள் எத்தனை ப்ராஜெக்ட் மொத்தம் பண்ணியிருந்தீங்க? நான் ஃபுல் ஸ்டாக்காக பண்ணேன்னா ஒரு 6-7 பண்ணியிருப்பேன். ப்ராஜெக்ட்ஸ் ஃப்ரண்ட் எண்டில் நான்
ஒரு 5 hours 7 பண்ணியிருக்கோம். அதாவது உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் நிறைய நிறைய ப்ராஜெக்ட் பண்ணதுனால அதை உங்க அங்கே ப்ரெசென்ட் பண்ணீங்களா சொன்னீங்களா? இல்லை எனக்கு ப்ரெசென்ட் பண்ணல, எதுவும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஆனால் நான் சொல்லிட்டு கிட்டப்ல இருக்கு, நீங்க செக் பண்ணிக்கோங்க. இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க 10 ப்ராஜெக்ட்ஸ் கிட்ட நான் பண்ணது இருக்கு, நீங்க ஜஸ்ட் நீங்க போய் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லி. ஓகே. அவங்க லாஸ்ட் அவங்க கேட்டது வந்து கிட்டப் உங்களுக்கு தெரியும் கேட்டாங்க. கிட்டப்ல ஃபெமிலியரா இருக்கு, யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுனால அதுவும் எனக்கு ஒரு ஆடட் ப்ளஸ் அட்வான்டேஜஸாக இருந்துச்சு. ஃபைன். எந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணீங்க? லைக் டைனமிக்கா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மென்ட்னால ஜஸ்ட் டேட்டாபேஸ் கனெக்ஷனோட வித் ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் எண்ட் டெக்னாலஜி. ஓகே. ஜாங்கோ யூஸ் பண்ணிருக்கேன். சோ அதுல வந்து எப்படின்னா கார் செல்லிங் வெப்சைட் பண்ணிருக்கேன், டாஸ்க் மேனேஜ்மென்ட் ஆப் பண்ணிருக்கேன், ஸ்டடி மேனேஜ்மென்ட் ஆப் பண்ணிருக்கேன். இப்போ கரண்டா மியூசிக் பிளேயர் ஆப் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதெல்லாம் ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து வெதர் ஆப் பண்ணியிருக்கேன், லேண்டிங் பேஜ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு டெக்னாலஜியும் படிக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணியிருப்பேன். ஸோ ஒரு காஃபி மேக்கிங் வெப்சைட், அதான் காஃபி செல்லர் வெப்சைட், ஷாப் மெயின்டைன் பண்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஐடியா கிடைக்கும் போது நான் யூஸ் பண்ணி பண்ணிருக்கேன். ஓகே. ஸோ இங்கே உங்கள் ட்ரைனர்ஸ்லாம் யாராவது எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க? என் ஃப்ரண்ட் அண்ட் ட்ரைனர் வந்து சங்கர் சொல்லுங்க சார். ஓகே. அடுத்து வந்து பேக் அண்ட் ஃபுல்லாமே எனக்கு வந்து சபரி எடுத்தாரு. பைத்தான் அண்ட் ஜாங்கோ சபரி சார் பண்ணாரு. SQL வந்து ஜான்சன். இதில் உங்களுக்கு எப்படி எடுத்தாங்க ட்ரைனர் ஃபீட்பேக்? ஸோ எனக்கு ஃப்ரண்ட் எண்ட் வந்து ஜஸ்ட் டாஸ்க் ஓரியன்டா தான் போச்சு. அதனால எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. ஃபுல்லா உங்களுக்கு டாஸ்க் மாதிரி தான் கொடுத்தாரு. ஜஸ்ட் என்ன நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண வச்சாரு. அவரு என்ன நிறைய ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ண வச்சவே இன்னும் நிறைய படிக்காதும் சில தெரிஞ்சு முடிஞ்சு. அந்த பேக் எண்ட் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லா எனக்கு வந்து ப்ராக்டிக்கல் அந்த தெரிய கான்செப்ட் ஃபுல்லாமே எனக்கு சப்ளை. இதனால கொஞ்சம் ஃபெமிலியரா இருந்துச்சு. நானும் கொஞ்சம் எஃபெக்ட் நிறைய போட்டதுனால ஈஸியாகவே கிளியர் பண்ணுவோம். அவர் வந்து ஜஸ்ட் ப்ராக்டிக்கலும் சரி தியரியும் சரி ரெண்டுமே கலந்து எடுத்ததுனால கொஞ்சம் ஐடியாவும் இருந்துச்சு. இன்டர்வியூவும் ஈஸியாக கிராக் பண்ண முடிஞ்சிச்சு, சொல்லி எடுத்த மாதிரி இருந்துச்சு. அதனால எனக்கு எங்க சப்போர்ட் நிறைய பேர் இருக்காங்க HR டீம்ல. அதனால எனக்கு வந்து நிறைய கைடன்ஸ் கிடைச்சது அவங்க கிட்ட, என்னென்னலாம் பண்ணா என்னெல்லாம் ஈஸியாக ப்ளேஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ கம்பெனிக்குள்ளே போனதுக்கப்புறமும் உங்களுக்கு ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.